சூப்பர் மணி ஆப்ல எப்படி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பேமெண்ட் வந்து எனபிள் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இனிமேட்டு நீங்க வந்து சூப்பர் மணில பேமெண்ட் வந்து பண்றப்போ உங்களோட யூபிஐ நம்பர் என்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் மணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து அக்கௌண்டோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து பே யூசிங் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஆக்டிவேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறப்ப உங்களோட யூபிஐ பின் நம்பர் என்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலியமாகவே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பே பண்றப்போ வந்து 5000 ரூபாய் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்டை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து 5010 ரூபா அப்படின்ற மாதிரி நீங்க பே பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பேமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. நீங்க யூபிஐ பின் நம்பர் என்டர் பண்ணி தான் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல என்டர் யூபிஐ பின் டு ஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பரை நீங்க என்டர் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பேமெண்ட் ஆக்டிவேட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு நீங்கள் சூப்பர் மணி ஆப்பில் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் யாருக்காச்சும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து காட்டும், பே வித் பயோமெட்ரிக்ஸ்னு காட்டும். அப்போ வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வைக்கிறது மூலியமாகவே பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு சூப்பர் மணி ஆப்ல ஃபிங்கர் பிரிண்ட் பேமெண்ட்டை வந்து எப்படி எனபிள் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.